வணக்கம். இது கும்பகோணம் அணைக்கரை பக்கத்தில் கோணுலாம்பள்ளம் அங்கே நம்ம போட்டு கொடுத்துருக்கிற ஒரு 4 கிலோவாட்டு ஹைப்ரிட் சிஸ்டம். இந்த 4 கிலோவாட் ஹைப்ரிட் சிஸ்டத்தில் இவங்களுக்கு தேவையான யூசேஜ் 3 கிலோவாட்டு தான் இருக்குது. ஆனால் எதிர்காலத்தில் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 கிலோவாட்டு போடலாமா அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஆன்கிரிட் சிஸ்டத்தை பற்றி ஃபுல்லாக விளக்கம் சொன்னோம். ஆன்கிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு இபி பில்லை 0 ஆக்கி கொடுக்குறோம். ஆனால் கரண்ட்டு கட் ஆச்சுன்னா நமக்கு பேக்கப் இருக்காது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னோம். அதே மாதிரி ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போட்டுக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் அதிகமான பேனலும் நம்ம அதில் சேர்க்கலாம். அதே மாதிரி பேக்கப் வேணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணும்போது அதிலே பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஹைப்ரிட் சிஸ்டமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தோம். அப்புறம் அவங்க பேங்க்கில் லோன் கேட்டிருந்தாங்க. அங்கே கோணலாம்பள்ளத்துலேயே அவங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாங்க. அந்த பேங்க்கில் அவங்களுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கேட்டிருந்தோம். அவங்களுக்கு 2 லட்ச ரூபா லோன் சேங்ஷன் ஆச்சு. மீதி இருக்கிற பணத்தை அவங்க கையிலேருந்து கொடுத்துட்டாங்க. இப்போது என்ன பண்ணியிருக்கோன்னா 4 கிலோவாட்டு ஹைப்ரிட் இன்வெர்ட்ரு, அதே மாதிரி 4 கிலோவாட் சோலார் பேனல் போட்டு ஹைப்ரிட் இன்வெர்ட்ரு ஆனால் பேட்ரி போடலை, அந்த மாதிரி போட்டு பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ அவங்களுக்கு எதிர்காலத்தில் எந்த கவலையும் இல்லை. பேனல் வேணாலும் அதிகமாக சேர்த்துக்கலாம், பேட்ரி வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு நம்ம சோலார் போடணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது பல்வேறு விதமான வசதிகள் இருக்குது. அந்த வசதிகளை எல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எது நமக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஒரு வீட்டுக்காரங்களுக்கு ஒரு விதமான எண்ணம் இருக்கும், அடுத்த மாதிரி பார்க்கும்போது அவங்க வேறு விதமாக சிந்திக்கலாம். இப்படி நம்ம பார்க்கும்போது நம்முடைய தேவைகள், நம்முடைய இருக்கிற இடம், மாடியில் எதிர்கால பயன்பாடு அல்லது இப்போ நம்ம 3 வருஷமாக என்ன பயன்படுத்திட்டு வர்றோம், இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் யோசனை பண்ணுங்கள். ஆனால் எது எப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை நீங்களே தயார் பண்ணிக்கிறது தான் மிகச்சிறந்த ஒரு வழி. அதற்கான வாய்ப்புகள் இப்போ அதிகமாகவே இருக்குது. இப்போ கவுண்ட் டவுன் அப்படின்னு போட்டு நேஷ்னல் போர்ட்டலில் ஒவ்வொரு நிமிஷமும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா மார்ச் மாதம் 31ஆம் தேதியோட இந்த திட்டத்துக்கான லோன் வசதி, இந்த திட்டத்துக்கான மானிய வசதி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நிறுத்த போகிறாங்க. அது வரைக்கும் எத்தனை பேர் லோன் போட்டு அவங்க வீட்டுக்கு போட்டுக்கிறாங்களோ அத்தனை பேர் போட்டுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அப்போ நம்ம சோலார் போடணும்னு கொஞ்சம் மூலம் உங்கள் மனசில் என்ன இருந்துச்சுன்னா தயவுசெய்து ப்ரொசீட் பண்ணி இப்போயே போட்டுருங்க. ஏன்னா ஒரு 3 கிலோவாட்டுங்கிறது சாதாரணமாக ஒரு வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சிஸ்டம். ஒரு 5 கிலோவாட் இருக்குங்கிறது ஒரு நல்ல வசதியான ஒரு 2 ஏசி இருக்குது, அந்த மாதிரி வீடுகளுக்கு போதும். 5 கிலோவாட் போட்டிங்கன்னா 10,000லேருந்து 12,000 வரைக்கும் பில்லு வரக்கூடிய அந்த கரண்ட் பில்லை கம்ப்ளீட்டாக நம்ம 0 பண்ணிடலாம். நெட்வொர்க் சார்ஜ் வெறும் 450 500 மட்டும்தான் நீங்கள் 2 மாதத்துக்கு ஒருக்கா கட்டணும். அப்போ மாதத்துக்கு 250 தான் ஒரு வாடகை கட்டுற மாதிரி நம்ம கட்டிட்டு வரோம். இந்த மாதிரி பண்ணும்போது அடுத்த 25 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 25 ஆண்டுகள் நம்ம அப்படின்னு சொல்லும்போது 25 ஆண்டுகள் சோலார் பேனல் உழைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. சோலார் பேனலில் மாதம் ஒரு முறை க்ளீன் பண்ணி வைக்கணும். இதில் என்னென்னா குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் மாதத்தில் 2 மழையாவது இந்த பகுதிகளில், தஞ்சாவூர் பகுதிகளில் வந்துடுது. அப்போது 6 மாதங்களுக்கு நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டாம். அடுத்த 6 மாதத்தில் 6 முறை மட்டும் நீங்கள் சோலார் பேனலை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 25 வருஷத்துக்கு உங்களுக்கு உழைக்கும். குறைஞ்சபட்சம் 10 வருஷம் உழைச்சாலே நமக்கு ஒரு 100% லாபம் நமக்கு கிடச்சிடும். ஏன்னா நீங்கள் போடக்கூடிய முதலீடு உங்களுக்கு 4 ஆண்டுகளில் திரும்ப வந்துடும். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கரண்ட்டு பில்லு கூடிக்கிட்டே வரும். கடந்த 3 ஆண்டுகளை நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்ம உதவி திட்டத்திற்கு கீழே இருக்கோம். அதனால் குறைஞ்சபட்சம் 4% இல்லைனா இன்ஃப்ளேஷன் பண விகிதம் என்ன இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மின்சார கட்டணத்தை ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்சார முகமை, அதாவது டிஎன்இஆர்சி உத்தரவு போட்டிருக்காங்க. அரசாங்கம் தான் மொத்தத்தையும் கூட்டாமல் கொஞ்சம் கொஞ்சம் மானியம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு வராங்க. எது எப்படி இருந்தாலும் விலை அதிகரிப்புங்கிறது கட்டாயம் இருக்கும், அதில் மாற்றமே இருக்காது. அப்போ அடுத்த 5 ஆண்டுகளில் 5 முறை விலை ஏறிச்சுன்னா நம்ம போட்டிருக்க சோலார் 3 ஆண்டுகளில் உங்களுக்கு திரும்ப நீங்கள் முதலீடு பண்ண பணத்தை உங்களுக்கு கொடுத்துரும். அப்போ எதிர்காலத்தை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். ஒரு 10 வருஷத்தில் எத்தனை முறை கரண்ட்டு பில்லு மாறும், எவ்வளோ விலை அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ பணத்தையும் நீங்கள் சோலார் போட்டு எடுத்துக்கலாம். இது இதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இப்போ. அதனால் தயவுசெய்து உங்களுக்கு சோலார் போடணும், மின் கட்டணம் 3,500 4,000 அப்படி வருதுன்னா எதையுமே யோசிக்காதீங்க. உடனடியாக சோலார் போடுறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கள். உங்கள் இபி சர்வீஸ் நம்பர் கொடுங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கான லோன் வசதிகள் எல்லாத்தையும் நாங்களே ஏற்பாடு பண்ணி தரோம். நீங்கள் போய் என்ன பண்ணுறது, எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். A to Z ப்ராசஸ் நாங்கள் டர்ன்கீ பேசிஸ் சொல்லுவாங்க. அதனால் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்து, சப்சிடி வாங்கி கொடுத்து, இன்ஸ்டாலேஷன் பண்ணி
5 வருஷத்துக்கு அதை பராமரித்து கொடுக்குற வரைக்கும் எல்லா விதமான வேலைகளையும் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி வசதிகள் இனி வரும் காலங்களில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உடனடியாக சோலார் போட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு என்னென்னா எல்லாமே எலக்ட்ரிக்கலை நம்பி தான் வந்துட்டோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பொருளுமே மின்சாரம் இல்லைன்னா நம்ம முடங்கி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோம். அப்போது எங்கேயோ ஒரு பிரச்சனையினால், வளைகுடா நாடுகள் ஏற்படுற பிரச்சனையினாலேயோ, இல்லை நிலக்கரி கிடைக்காம போனாலோ, இல்லை அணு ஆயுதங்கள் பரவல் இருக்கிறதுனால மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டாலோ, என்ன வந்தாலும் நம்ம வீட்டுக்கு தேவையான முழு மின்சாரத்தையும் இந்த மாதிரி ஹைப்ரிட் சிஸ்டம் போடும்போது நைட்டும் பகலும் நீங்களே வந்து தயார் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த 4 கிலோவாட்டு ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் நீங்கள் 8 பேட்டரி வரைக்கும் சேர்க்கலாம். அதாவது 40 யூனிட் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி 4 கிலோவாட் பேனல் போட்டிருக்கோம். நீங்கள் 10 கிலோவாட் வரைக்கும் இதில் நீங்கள் சோலார் பேனல் சேர்க்க முடியும். அந்த அளவுக்கான வசதிகள் உள்ள ஒரு இன்வெர்ட்டர் தான் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ பேட்டரிக்கு நைட்டுக்கு தேவையான ஒரு 4 பேட்டரின்னு வச்சுக்கோங்களேன், 20 யூனிட் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பகலுக்கு தேவையான 20 யூனிட்டையும் நீங்கள் உற்பத்தி பண்ணி பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி 2 in 1ஆகவே நீங்கள் எப்பயுமே யோசிங்க. ஹைப்ரிட் இன்வெர்ட்ரு போயிடுங்க. ஆன்கிரிட் இன்வெர்ட்டரோட ஹைப்ரிட் இன்வெர்ட்ரு ரொம்ப ரொம்ப பெட்ரு. கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 45,000 50,000 கூட இருக்கும். இப்போ 2,10,000 3 கிலோவாட் வருதுன்னா 4 கிலோவாட் இன்வெர்ட்டரை நீங்கள் மாற்றி போட்டுட்டிங்கன்னா 2,80,000 அந்த ரேஞ்சு தான் வரும். அப்படி போட்டுட்டிங்கன்னா பேட்டரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதே நேரத்தில் பேனலையும் நீங்கள் அதிகப்படியாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2க்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தான் இவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணாங்க. அந்த மாதிரி யோசனை பண்ணியிருக்கும்போது எதிர்காலத்தில் ஒரு 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீண்ட கால சிந்தனை, அதான் சஸ்டைனபிள்னு சொல்லி சொல்கிறாங்க. எதிர்காலத்தில் எவ்வளோ காலம் வந்தாலும் உங்களுக்கு தேவையான மின்சாரம் இன்றைக்கி எல்லாமே மின்சார தேவையின் அடிப்படையில் வந்துட்டதுனால அவ்வளோ மின்சாரத்தை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிற முடியும். யாரையும் நீங்கள் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நைட்டானாலும் சரி, பகலானாலும் சரி, ஏசி முதற்கொண்டு இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் தாராளமாக ரன் ஆகும். ஒரு ஏசி ரன் பண்ணாலே ரொம்ப சௌகரியமாக நமக்கு இருக்கும். ஒரு இன்வெர்ட்டர் ஏசி போட்டுக்கோங்க, ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போடுங்க, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்.